ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அதனால் இன்றைக்கி கிருத்திகை வேறு. அதனால் நான் நேரத்தில் எழுந்திரிச்சு இன்றைக்கி குளிச்சுட்டு அப்புறம் வாசல் கூட்டி தெளித்து ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு சரி தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நிலைவாசலில் தான் தீபம் போட்டேன். 2 தீபம் போட்டு 2 பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி ஒரு பக்கம் பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பூஜை அறையிலையும் தீபம் வைத்து அதுக்கப்புறம் சூடமெல்லாம் காமிச்சிட்டு நிலைவாசலுக்கு பூஜை அறைக்கெலாம் சூடமெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கிறக்கே வந்தேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சாம்பாரும் சில்லியும் தான் செய்யலான்னு இருக்கேன். முதல்ல பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் வர்றதுக்குள்ளேயே நம்ம காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முருங்கைக்காய், அரசாணிக்காய், முள்ளங்கி, தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் நான் சாம்பார் வைக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பாடு வச்சு விட்டுட்டு பருப்பு ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணுங்க. அதை போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி சாம்பாருக்குள்ளே கலக்கணுங்க. அது கலந்து தாளித்து விடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு இடையில நேரத்தில் இருந்துச்சுனால கொஞ்சம் பசியாகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு டீயை போட்டு ஆளுக்கு 2 பிஸ்கெட்டை நினச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். நம்மளோட சாம்பாரும் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சுங்க. சரி, அதாவது பார்த்திங்கன்னா வெறும் சாம்பார் வச்சா வீட்டில் யாருக்குமே இறங்காது. அதனால சரி ஏதாவது ஒரு சைடிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரை தான் எடுத்து சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை லெமனு, அப்புறம் அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூனு, தயிர் கொஞ்சம், அப்புறம் ஃபுட் கலரு நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னு விட்டுடலாம். அதை போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படியே போட்டு எடுத்துடலாங்க. ஃபைனலாக சில்லி ரெடி ஆயிடுச்சு. நானும் கம்பெனிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்.